வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் சாப்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து மணத்தக்காளி வத்தல், 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகை நல்லா பொரிய வச்சாச்சு. இப்போ 5 தக்காளி போட்டுட்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போட்டுட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நான் பிரெட் கிரம்ஸும் போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக வரும் இது. அதனால் பிரெட் கிரம்ஸும் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போட்டு அந்த தக்காளி கிரேவியில் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்ம கத்திரிக்காயில் ஸ்டஃபிங்காக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் இதையும் போட்டு நல்லா கலந்துட்டோம்னா இந்த பக்குவத்தில் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம சுட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். ஏன்னா டேஸ்ட் வந்து அதிகமாக நல்லா இருக்கும் சுட்டு செஞ்சிங்கன்னா. ஸோ அதனால் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு 3 கத்திரிக்காய் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 6 கத்திரிக்காயில் 3 கத்திரிக்காய் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம இது மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி ஒரு இருக்கிற இதில் வந்து இது ஆக்சுவலாக வந்து அப்பளம் பொரிக்கிறது. இதில் வந்து நம்ம அந்த 3 கத்திரிக்காய் வச்சுட்டு இன்றைக்கி சுட்டி எடுத்து தான் செய்ய போகிறோம். ஏன்னா சுட்டி எடுத்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் நல்லா வரும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஜல்லடை மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஏறணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹீட் ஏறினதுக்கு அப்புறமா இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து கத்திரிக்காவை ரொட்டேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து கலர் மாறி வருது கத்திரிக்காவோட தோல். மீன்வெல் வந்து கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் ஆயில் அப்ளை பண்ணி நான் இந்த மாதிரி சுடுறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க கத்திரிக்காவை. அதுக்கப்புறமா தான் ஆயில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி வச்சு சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி சுட்டு எடுத்தால் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல கலர் மாறி வருது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. மீன்வேல் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது இதை சாப்பிட்டும் பார்த்துட்டேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மீன்வேல் நான் பிளாண்டாக தான் பண்ண போகிறேன். பிளாண்ட்னா காரம் மசாலா எதுவும் போடாமல் எண்ணெய் லிமிட்டடாக யூஸ் பண்ணிவிட்டு அல்சர் பேஷண்ட் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காக தான் வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதாவது சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை கொஞ்சம் ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இதை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், கையெல்லாம் சுட்டுக்கிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள். மீன்வெயில் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொன்றா சுட்டாச்சு. முதல் ஒன்று சுட்டு எடுத்தாச்சு. இப்போ 2வது சுட்டு எடுத்தாச்சு. இப்போ 3வதும் சுட போகிறேன். மொத்தம் 6 கத்திரிக்காயில் நான் 3 சுட்டுட்டேன். இன்னும் 3 சுட போகிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்றதுனால 3 மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. பட் ஆனால் மொத்தம் 6 எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த தோல் வந்து நல்லா சுருங்கி சுட்ட இதோட எஃபெக்ட்டுக்கு தெரியுது. கலரெல்லாம் மாறி போச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து இந்த கத்திரிக்காவை வந்து நல்லா தண்ணியில் வந்து டிப் பண்ணிடணும். ஏன்னா சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது. தண்ணியில் நல்லா டிப் பண்ணிட்டீங்கன்னா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா வந்து குறுக்கால 2 இந்த பக்கம் ஒரு வெட்டு, அந்த பக்கம் ஒரு வெட்டு வெட்டிட்டு குறுக்கால 4 ஆகிற மாதிரி பார்த்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு புழு பூச்சி ஏதாவது இது இருக்கா சொத்தை இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த தக்காளி ஸ்டஃபிங்கை வந்து இதில் போட்டுடுங்க. இதில் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லா அதில் ஊறி நல்லா ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. அதனால் நீங்களும் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா ஸ்டஃப் பண்ணி பார்த்தாச்சு. முதல் கத்திரிக்காய் நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து இருக்கிற எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அடுத்த லெவல் ப்ரொசீஜருக்கு போகிறோம். மீன்வைல் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து காரமே இல்லாமல் ரொம்ப பிளாண்டாக வெந்த சாதம், அவிச்ச பருப்பு, அவிச்ச பாயில்டு வெஜிடபிள்ஸு, தயிர் இது மட்டுமே சாப்பிடாமல் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். இதில் காரம் மசாலா தவிர மற்றபடி யூஸ்வலாக மற்ற ரெகுலராக எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறேன். பட் காரம் மசாலா இல்லாமல் இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தி வரும். மற்றவங்கள மாதிரி நம்மளாலையும் சாப்பிட முடியுதுன்ட்டு அதுக்காக தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இப்போ அடுத்த கத்திரிக்காவையும் நம்ம எடுத்தாச்சு. சொத்தை கிடையாது இதுலேயும். ஸோ அதில் வந்து நம்ம அந்த தக்காளி ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சிடலாம். நல்லா உள்ளே வச்சுட்டு நல்லா அதை வந்து 4 பக்கமும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. 4 பக்கமும் 4 லேயர்லேயும் வந்து அந்த 4ஆக கட் பண்ண 4 லேயர்லேயும் வந்து அந்த தக்காளி ஸ்டஃபிங் நல்லா இதுவாகணும், கலக்கணும். அதனால் அது கட் பண்ணி அந்த பாத்திரத்துலேயே வச்சிடுறேன். இப்போ அடுத்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் இது 3வது கத்திரிக்காய். இது இல்லாமல் இன்னும் 3 கத்திரிக்காய் இருக்குது.
ஸோ அந்த நம்ம வதக்கின மொத்த தக்காளியோட ஸ்டஃபிங்கும் இதுக்குள்ளேயே வச்சிடலாம். மிச்சம் மீதி இருந்ததுன்னா அப்படியே பாத்திரத்துலேயே இருக்கட்டும். அதோடு சேர்த்து அப்படியே நம்ம பாயில் பண்ணி வேக வச்சோம்னா அது இன்னும் கூட நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 3வது கத்திரிக்காயிலையும் நம்ம எல்லாம் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மீன்வைல் வந்து நீங்கள் அதை ஸ்டஃப் பண்ணும்போது பார்த்து உடஞ்சிராமல் கத்திரிக்காய் வந்து பிரிஞ்சு வந்துடாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து அது ஒன்றா இருந்ததுனா தான் அது வந்து கொஞ்சம் டைட்டாக அந்த இது அப்படியே ஸ்டஃபிங்ஸ் அதுக்குள்ளேயே நின்றுடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ 6 தக்காளியும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வைங்க போதும். ஏன்னா வந்து நம்ம சுட்டதுனால எப்படியும் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 20 to 30% நல்லா வெந்துட்டுருக்கும். அதனால் மிச்சம் 70% தான் வேக வைக்கணும். அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறேன். வெந்துருச்சு. இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 5 to 10 minutes வைக்கலாம். வச்சுட்டு கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு இப்போது. வெந்ததுக்கப்புறமா வந்து நான் புளிக்கரைச்சல் ஆட் பண்ணுறேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை புளியும் 1.5 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா புளியை கரைச்சிட்டு திக்காக கரைச்சிட்டு அதையும் இதை ஆட் பண்ணியிருக்கேன். கட்டியோ கரண்டியோ போட்டு கலர வேண்டாம். ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டான ஐட்டம்ன்றதுனால குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் இதை மாதிரி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா அந்த புளி கரைச்சல் எல்லா இடமும் நாலா பக்கம் பரவிடுச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம ஃப்ளேமில் வைக்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் வந்து மேக்ஸிமம் 10 minutes வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து பபுள் வர்றதுக்காக ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இம்மீடியட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா புளிக்கரைச்சல் அதுவும் நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணுறதுனால அடி பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து கத்திரிக்காய் ஏற்கனவே ஓரளவுக்கு வெந்துருச்சு. 80% 70லேருந்து 80% ஒரு 1 to 2 minutes வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரெடி ஆகிடுச்சு வியூவர்ஸ். தேங்க்யூ.